வாரம் தொடர்ந்துட்டு போன வாரத்துல ஒரு லாக்அப் டெத்து, இந்த வாரத்துல ஒரு லாக்அப் டெத்து. என்ன சொல்ல வரேன்னா, அஜித்குமார் மறைஞ்சு மட்டும் பீச்ல மீட்டிங்க போட்டு, சார் என்கிட்ட ஸ்டாலின் சார் மன்னிப்பு வேணாம் சார், அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் என்ன உங்களை இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு பேரிகாரெல்லாம் ஒடிச்சுட்டு அவ்வளோ இது பண்ணீங்க. அதுக்கும் அந்த டைம்ல ப்ரொடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனா உங்க ஆட்சியில் என்ன நடக்குது கேட்டா, நான் இப்பதான் வந்துக்கிறேன். அவங்க சரியில்லைன்ட்டு தானே உங்க கையில கொடுத்துருக்காங்க. எது கேட்டாலும் இப்பதான் வந்துக்கிறேன். எத்தனை பேர் எவ்வளவு மரணங்கள். ஒரு லாக்அப் டெத்து ஆக்சுவலா 250 ரூபா கஞ்சா வச்சிருந்தவனை கூட்டு போய் அதை ஹேண்டிகேப் அவனை லாக்அப் டெத்து பண்றாங்க. அதே அவங்க கட்சிக்காரன் தாவேக்கல இருக்கான். 250 கிலோ கடத்தினவனை நிபந்தனை ஜாமீன்ல விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? அதே மாதிரி இந்த டைம் ஒரு ஒயின் ஷாப்ல வேலை செய்யற பையன் சரக்கு வித்தான்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு போய் அவனை வச்சு அவனை அடிச்சு அவனே லாஸ்டா மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு போறான். 4 பேர் அடிச்சாங்க என்ன அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. இதை கேட்டா ஒரு எலும்பு துண்டு சாப்பிடுற ஒருத்தர், அதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கிறது, வரலாற்று சிறப்பு இருக்கிறது, இங்கே ஒன்றும் நடக்கவில்லை. இதெல்லாம் ஏயா முட்டுக்குடியா? இதுல மரணம் முட்டாகுது. பேச வேண்டிய பேச மாட்டாங்க. சைக்கோ மாதிரி பேசுனுங்கிற வைகோ. என்னப்பா இது இப்படியா பேச? உன்னை யார் முதல்ல கூப்பிட்டா? எல்லாருக்கும் ஓடியாந்துருக்கீங்களா நீங்களும் உங்க பையனும்? அதாவது 10 மாசம் முழுவாம இருந்து குழந்தை பெற்றவளுக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். சும்மா பதவி வாங்கிட்டு போனவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அததான் யோசிக்க தோணுது. இவ்வளவு லாக்அப் டெத் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இன்னும் பாலியல் இதுல நிர்வாகிகள் மாட்டிட்டு இருக்கான். அவனெல்லாம் இதெல்லாம் என்ன ஒண்ணு நாட்டை சுத்தம் பண்ண வேணாம், உன் வீட்டை சுத்தம் பண்ணதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதுவே சரியா செய்ய முடியலன்னா அப்புறம் இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? போக அதிகமாக கண்டி கம்மியான பாடு கிடையாது. மக்கள்லாம் அதிருப்தியில இருக்காங்க. நீ என்ன இந்த 3600 யூடியூபர்ஸ் சப்போர்ட்ல தான் ஓட்டுறீங்க. நான் 13 கட்சிகள் இங்க இருந்து புடிங்கன்னு வந்ததை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்களா இன்னும் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ள நீங்க வரவே இல்லை, சினிமாவுக்குள்ளதான் இருக்கிறீங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. 60 நாள்ல என்ன? 60 நாள்ல 60,000 பிரச்சனை நடந்திருக்கு. 60 நாள் ஏகப்பட்டது. 60 நாள் சொல்ல முடியாது. இது இன்னும் 30 நாள் தான். ஆசை 60 நாள்ல முடிஞ்சிச்சு. இப்ப மோகம் 30 நாள்ல ஓட போகுது. புரியுதுங்களா? இது அமைச்சர்களா இல்ல இவங்க ரசிகர் மன்ற தலைவர்களா என்ன மைண்ட் செட்டப்ல இருக்காங்கன்னே தெரியல. மக்களுக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னும் 2500 ரூபாய் தரல. 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டாங்க. அதுவும் ஏதோ காப்பாத்திக்கணும்னு போயினுக்குது. 4000 ரூபாய்க்கு மேல வேலையில்லா பட்டதாரி தரணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயம். மாமன் சீரு அது அந்த தங்கமே ஒரிஜினல் தங்கம் எல்லாம் சேட்டுகள்ல வைக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு சொல்றாங்களா. இப்போ எல்லாத்துலயும் பொய்ய வச்சே ஓட்டிடலான்னு பிளான் பண்றாங்க போல இருக்கு. இதுல வேற பட்ஜெட் தாக்கல் வேற வரப்போகுது. இந்நேரம் ஸ்டாலின் வந்திருந்தாருன்னா அந்த மாசத்துல 2000 வந்துட்டு இருக்கோம். 6000 வாங்கிட்டு இருப்பியே 3 மாசத்துல. சரி கிடையாது. என்ன சொல்றது, முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு 10 பேரை வச்சுன்னு அவரு பேச மாட்டாரு. கேட்டா அவரு என்ன பண்றாருன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவருக்காக வாடகை வாய் எல்லாம் பேசும். 108 ஐசியூல படுத்த இந்த கட்சியை 13 ரத்த பாட்டில கொடுத்த இந்த கட்சியை ஓட வச்சது ஸ்டாலின், மாண்புமிகு முன்னாள் முதல்வர். அந்த ரத்தம் அடுத்தவங்க ரத்தம் இல்ல. இங்க இருந்து போய் ஒவ்வொரு திமுக காரன் உடன்பிறப்புக்கு இருந்த ரத்தத்தினாலதான் அவங்க ஜெயிச்சுட்டு போனதை மறந்துட்டாங்க. நான் எங்களுக்கு எதுவும் பதிப்பு இல்லை. எங்களுக்கு என்ன தெரியுமா ரொம்ப சந்தோஷம், நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம். எதிர்கட்சி இல்லாமையும் இருந்திருக்கோம். அதனால திமுக ஆயிடுச்சு, எதுக்கெத்தாலும் திமுக பழி போடுற பேரு. இந்த உரிமை வாங்கி கொடுத்ததும் திமுக தான். இந்த வர ஆகஸ்ட் 15 வருதுல்ல, இதுல செக்ரட்டரியேட்ல கொடி ஏத்தீங்களே, அது உங்க அண்ணன் போட்டோ போட்டு மாச போட்டு சீனை போட்டு அப்படி பாட்டுலாம் போடுவீங்களே, அந்த உரிமை வாங்கி கொடுத்ததும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ஒவ்வொரு முதலமைச்சரும் அவங்களோட இதுல ஏத்தலாம் சொல்லி எல்லாம் இந்தியாவுக்கே வாங்கி கொடுத்தது அவரு தான். அது பெருமை. அதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லுங்க. இந்த உரிமையை வாங்கி கொடுத்தது திமுக தான். பெண்களுக்கான
இது சொத்துல பங்குரிமை வாங்கி கொடுத்தது திமுக தான். ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாம். சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டீங்க. திறமை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அடுத்தவன் மேல பழிய போடுவான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த 60 நாள் மேல ஆயிடுச்சு. அதான் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி. சனம் செட்டி பிக் பாஸ்ல வந்தப்பயே அதோட புத்தி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்பயே அச்சு தெத்தி விட்டாங்க உடனே. அது ஃபேம்க்கு அலையுது. பாத்தீங்கன்னா வெளியில ரோட்ல குட்டப்பாவோட போட்டு டான்ஸ் ஆடுனுக்குது. எல்லாரும் தேவைன்னா சந்தோஷமாயிடுச்சு. உள்ள போயிட்டு அதே தான் பண்ணுச்சு. பாத்தீங்களா அந்த டான்ஸ் எல்லாம்? ஐயோ கன்றாவி, பாக்கணுமே அது அதே மைண்ட் செட்டப்ல இந்த அம்மா வந்துட்டு பேசுறப்பயே, இங்க எத்தனை பேர் இருக்கீங்க, இங்க எத்தனை, அங்க இருக்கிறவங்களா நீ யாரு, எதுக்கு வந்திருக்கிற, இதுக்கு முன்னாடி எதுல இருந்தாலும் ஒருத்தங்க கேள்வி கேட்டுருந்தா நீ மேல வந்திருப்பியா, நீ நின்று இருப்பியா? நான் ரசிகர் மன்ற கூட்டம் நினைச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் போயிட்டு இப்பதான் வரேன் விஜய் அண்ணன் எல்லாரும் விசில் அடிக்கிறதுக்கு. மார்க்ஸோட மாணவர்கள் அவங்க அண்ணன் பிரபாகரனோட வழித்தோன்றல் எதுங்க, பெரியாரின் பேரம் பேத்தீங்க அவங்க. நீ நினைச்சுன்னு இருக்கியா உன்னோட மஞ்சள் கலரை தீன் இதுல ஆரஞ்ச சேர்த்து விட்டுலான்ட்டு? இது கருப்பு நீளம் சிகப்பு சேர்ந்த கூட்டம். அது உன்னை சரி போன்னு விட்டதே பெரிய விஷயம்ன்ற நான். சும்மா அது சிங்கப்பெண்ணு. சிங்கப்பெண்ணுன்னா யார் தெரியுமா? சிங்கப்பெண்ணு அனிதான்னு ஒரு பாப்பா இருந்தா, அவங்கதான் சிங்கப்பெண்ணு. தான் இறந்தாலும் இந்த நீட்டை பத்தி தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இன்னும் நீட்டாங்க பேர். அது சிங்கப்பெண்ணா? அங்க சினிமா தியேட்டர் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு அங்க இது என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாம இது கேட்டு இருக்கு. இது சிங்கப்பெண்ணா? நாடு எங்கேயா போகுது? அசிங்கத்தோட உச்சம். இன்னொரு தற்கொலை என்ன பண்ணு தெரியுங்களா? பதாகிய ஏந்தி. இதுக்கு திமுக தான் காரணம். நான் ஒன்னு சொல்லிட்டா, சிபிஎம் தோழர் ஒருத்தர் இருந்தாரு சண்முகம் சொல்லிட்டு, இது நடக்கிறப்போ நீங்க ஏன் அங்கெல்லாம் இருக்கீங்க, நீங்க வாங்க பாலன் ஹவுஸ் நான் உங்களுக்கு இது பண்றேன்னு எல்லாம் வச்சு நீங்க யார் வேணா வரலாம், ஒருத்தங்களை தவிர. எப்பா அண்டர்லைன் பண்ணிங்கப்பா, ஒருத்தங்களை தவிர யார் வேணா வரலாம் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்லிட்டு தாவேகா விட்டார். ஏன் தெரியுமா? மாணவர்கள் அடிச்சிருக்கீங்க, அதுவும் பேட்ச் கீஜ் எதுவும் இல்லாம போட்டு அடிச்சிருக்கீங்க. அப்படி நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? மரியாதை தலைவர் செல்வி மிதிக்க கூடாது, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க, நம்ம கட்சியை இது பண்ணிட்டாங்கன்னு நம்ம போக மாட்டோம். ஒரு இரங்கல் வீட்டுக்கே ஒரு பத்திரிகை வச்சா கூட அது சரி மரியாதைக்கு எப்படினாச்சும் இது பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு பத்திரிகைகள்லாம் நம்ம போக மாட்டோம். வர வேணாம்னு சொன்ன இடத்துல அமைச்சர் போறாரு. அதான் அதுக்கு அல்லகை ஒருத்தர் கூட இருப்பாரு. அவர் பேருனா ஓயோ மணி. நீ சரி உனக்கு வர அப்புறம் அமைச்சர் போறாரு. போயிட்டாங்க. அங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? அந்த கேள்விக்கு பதில் வந்துதா? இல்ல, மூஞ்சி இல்ல. மெரினாவை திறந்து விடுன்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னால் நடந்த பிரச்சனை என்ன சொன்னீங்க? எல்லாம் ரோட்டுக்கு போராடுறாங்க. ரோட்ல போராடினா தப்பு. ரோட்ல போராடாம உங்க வீட்டுல போராடுவாங்க, இல்ல அவங்க வீட்லயே இருந்து போராடுவாங்களா? சொல்லுங்க மினிஸ்டரு. முதல் தடவை பாக்குறாருல, அதான் அவரு கிட்ட மைக் வந்தானே என்ன பண்றது தெரியல. யூடியூப்ல பேசியிருந்தவருக்கு மைக் வச்சா என்ன பண்ணுவாரு? அது என்ன பண்ண தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. நாங்க பேசணும்னா எல்லாரும் ஏன்னா உங்க வாயால பிஜேபி ஒரு தடவை சொல்லுங்க, பிஜேபி ஒரு தடவை சொல்லுங்கன்னா சொல்லாம ஓடுறாரு. இந்த அசிங்க அவமானம் தேவையா? நம்மளதான் மதிக்கல, வர வேணான்ட்டாரா? நான் போக மாட்டேன்பா. என் பின்னாடி இவ்வளவு தோழர்கள் இருக்காங்க, என் கட்சி அவமானப்படுத்திட்டு நான் போக மாட்டேன். என்ன மெசேஜ் வந்துச்சு, இன்னும் 3 மணி நேரத்துல ரிசல்ட் வரப்போகுது, அவரு பதவி விலக போறாரு தெரிஞ்ச உடனே நீட்டா போய் அங்க பாக்குறது. நான் பேசுறேன் உடனே எங்க அண்ணன் போனதுனாலதான் அவரு ராஜினாமா பண்ணாரு. டேய் குழந்தைங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அங்க ரப்பர் குண்டு பெல்லட் குண்டுலாம் வாங்கி அவ்வளோ சண்டை பிரச்சனைகள்லாம் செஞ்சு இந்த குழந்தைங்க சென்னையில இருக்கிற குழந்தைங்கள எல்லாரையும் அடிச்சு ஏத்தி அவ்வளவு அமகலம் பண்ணிட்டு இவர் போனவனே கிடைச்சிச்சான். இது கூட பரவாயில்ல, வைகா நான் போறேன்னு நான் அப்பயே எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீ ஒன்னும் போக தேவையில்ல, அதையாட்டி அங்க வந்துடும். உடனே நான் தான் மீட்டு குத்திட்டு அவரு என்ன சொல்லுவாங்க, நீ நாயகன் போடுறாங்க. ஓயோ மணிக்கு வரேன், பேருக்கு லொயோலான்னு போட்டு வச்சுங்களா? நீ நல்ல மனுஷன் லொயோலால படிச்சிருந்தனா, லொயோலால 2 நாள் பிரச்சனை பசங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க.
போய் நின்னியா? ஏன்னா உன்னை உள்ள விட மாட்டாங்க பசங்க. நீ யாருன்னு தெரியும். முதல்ல அந்த பசங்க உங்களை லயோலான்ற பேரை எடுக்க சொல்லி நிறைய தடவை சொல்றாங்க. நீயே லயோலான்னு போட்டுனா லயோலா காலேஜ் வெளியில இளநீர் விற்கிறவன், என்ன சொல்றது, பானிபூரி விற்கிறவன், சாப்பாடு விற்கிறவன் எல்லாருமே லயோலா மணின்னு போட்டுன்னு தெரியுவான். லயோலால எதனா ஒண்ணு சாதிச்சு பெரிய அளவு வந்தா நீ வச்சுக்கலாம்.